ஸோ வைட்னிங்ஸ் பேஸ்ட்டும் போது அது வந்து ஒரு ஸ்கேம் தான் பேசிக்லி. எந்த பேஸ்ட்டுமே அவ்வளோத்துக்கு வைட்னிங் பண்ற ம். அளவுக்கு சப்ஸ்டன்ஸ்க்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா அது எவ்ரிடே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாதிப்பு தான். இப்ப வீட்லயே வைட்னிங் பண்ற மாரிலாம் ப்ராடக்ட் நீங்க சோஷியல் மீடியால தட்டிட்டு போகும்போது காட்டுவாங்க. பென்னு. எல்லாமே டேஞ்சரஸ் தான். பேசிக்கலி ஏன்னா அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட் ஒரு அதிகபட்சமா பெர்சன்டேஜ் இருக்கிறபடியா தான் அத வைட்னிங் பண்ண முடியும். அது பேசிக்கலி உங்க பல்லுல இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள அது எடுத்துரும். ஸோ சர்ஃபேஸே அது போயிடும் அது மூலியமா. ஸோ பல்லுல வந்து ஈரத்தன்மை இல்லாம ட்ரை ஆக்கி விட்டுரும். அதால உங்களுக்கு நாளைக்கு நெறைய மைக்ரோ கோடுகள்லாம் பல்லுல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்துருச்சுன்னா, நீங்க காஃபி குடிச்சா, எது குடிச்சாலுமே பல்லு இன்னும் அத விட டார்க் ஆயிடும். ம். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் விட்டு நீங்க வெளில வர்றதே நல்லது. நல்லா பல்ல விளக்கி ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா, அது பத்திரமா தான் இருக்கும். நம்ம பல்லுல பழுப்பு இருந்தா தான் கலர் கலர் சப்ஸ்டன்ஸ் போய் அதில ஒட்டிக்க முடியும். ம். பார்ட்டிகிள்ஸ் போய் ஒட்டிக்க முடியும். இல்லாட்டி வேற எதுவுமே அதில ஒட்டாது. ஸோ பல்ல ஒழுங்கா விளக்குனீங்கனாலே பல்லுல பழுப்புகளோ, இல்ல சாயமோ, இல்ல கலரோ வராது. ஸோ ஓகே. அதுதான். பேஸ்ட்ல எதுவுமே இல்ல. பேஸ்ட் வந்து ஜஸ்ட் உங்க சந்தோஷத்துக்கு.